ராஜஸ்தானி பராத்தா மசாலாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். மாவு மட்டும் பிசைஞ்சு ஒரு 1 ஹவர் நீங்கள் வச்சுட்டா போதும், டக்குனி போட்டு பண்ணிடலாம். ஏன்னா தனியாட்டு அதுக்குன்னு தனியாக எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு தேவையில்லை. ஒரு தயிர் கூட தொட்டுக்கலாம் போதும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ராஜஸ்தானி மூங் தால் பராத்தா இதுதான் பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி தான், நல்ல ஹெல்த்தியும் கூட. நல்லா பாசிப்பருப்பெல்லாம் நிறைய சேர்த்துருக்குறோம், பாதிக்கு பாதி சேர்த்துறோம். அதனால ப்ரோட்டீனும் நல்லா கிடைக்கும். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தனியாக தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தேவையில்லை. எல்லா மசாலாவும் இதிலே சேர்ந்துருது. ஒரு ஆனியன் ரைத்தா மட்டும் நீங்கள் வச்சாலே போதும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 2 இடுக்கு கருவேப்பிலை, 1 பீஸ் இஞ்சி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாமே 1 பாதியாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. பாசி பருப்பை நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா அமுக்குனா நல்லா உடைகிற அளவுக்கு, நல்லா பார்த்திங்களா, நல்லா மசிஞ்சிடணும். அந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துடுங்க. இப்போ இதுவும் இதோட சேர்த்துக்கிடலாம். தண்ணி நல்லா வடியட்டும், அதுக்கப்புறமா சேர்த்துடுங்க. ஜல்லடையில் போட்டு அரைச்சி சேருங்க. இதெல்லாம் உப்பு சேர்த்து இப்போ ஒரு டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், அதுவும் சேர்த்துடுங்க. இப்போ தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கிடுவோம். தண்ணி ரொம்ப விடண்டா, பார்த்து விடுங்க. ஏன்னா பருப்பு அதுலேயும் தண்ணி இருக்குது. சின்ன பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி இலை, இது அவ்வளோ பிசைஞ்சுக்கிடும். இதேமாரி நல்லா சாஃப்டாட்டு பிசைஞ்சு வச்சுருங்க. இது ஒரு மணி நேரம் அப்படி இருக்கட்டும். ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா இது சுட்டு எடுத்துடலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை சப்பாத்தியாக போட்டு எடுத்துடலாம். சின்ன சின்ன உருண்டை எடுத்துக்கிடுவோம். நம்ம பரோட்டா வந்து உருட்டி எடுத்துடலாம். மாவு நல்லா தொட்டுடுங்க. இப்போ சூடான தவாவில் இதை வந்து சுட்டு எடுத்துடலாம். 2 பக்கமும் மாற்றி போட்டு சுட்டு எடுத்துடலாம். இது சாப்பிட்றதுக்கு தனியாக குருமா இதெல்லாம் தேவைப்படாது. ஒரு ஆனியன் ரைத்தா மட்டும் ரெடி பண்ணிட்டால் போதும். ஏன்னா இதிலே எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்துருக்கோம். பாசிப்பருப்பு சேர்ந்துருக்கு, பச்சை மிளகாய், ஜீரகம், ஓமம், பாருங்கள். நம்மளோட பராத்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. ராஜஸ்தானி பராத்தா மசாலாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.